Hi friends, வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோல உங்களை பார்க்கிறதுக்கு. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா எல்லாம் நீங்க கேட்கறதாங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்குறீங்களோ அதெல்லாம் தான் செஞ்சுக்கிறோம். ஏற்கனவே வந்து சென்னை வீட்டு ஹோம் டூரை வந்து ரொம்ப நாள் முன்னாடி போட்டாச்சு. இப்போ வந்து ஹால் டூர் கேட்டீங்க. ஹால் டூர்னு சொல்றதை விட வீடை டெக்கரேட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அதனால எங்க வீட்டு சின்ன ஹாலை கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி அதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். போலாங்களா வீடியோக்குள்ள? வாங்க வீடியோக்குள்ள போலாம். vlogக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் தேங்க்ஸ் வந்து காயத்ரி சிஸ்டருக்கு சொல்லிக்கிறேங்க. ஆமா, அந்த சிஸ்டர்ல ஆமா, நான் வந்து இன்டீரியர் டெக்கரேட் பண்ணனும், எனக்கு வந்து லொகேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது நிறைய பேர் அவங்களோட இன்பாக்ஸ்ல வந்து எனக்காக வந்து அந்த சில ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருந்தீங்க. கர்டன் எங்க கிடைக்கும், பூ தோரணம் எங்க கிடைக்கும், கிரீன் கிராஸ் எங்க கிடைக்கும், நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், ஆனா யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ண முடியல. பட் எல்லா அட்ரஸுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுல குறிப்பா இந்த சிஸ்டர் வந்து நீங்க வாங்க பிரியாமா, நான் பாரிஸ்ல தான் இருக்கேன், மொபைல் நம்பர்லாம் கொடுத்து எனக்கு கால் பண்ணுங்க, நானே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு கால் பண்ணேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ல ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணி ஒரு ஃபுல் டே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours கிட்ட இருக்கும். ஃபுல்லா நடந்து இத்தனைக்கும் அவங்க ஒர்க் பண்றவங்க எங்களுக்கோசம் அப்படியே லீவா போட்டுட்டு ஒர்க் ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்க ஆக்சுவலா பெர்மிஷன் கேட்டாங்க. அது ஹாஃப் டே லீவாவும் மாறிடுச்சு. அவங்களும் லஞ்ச் சாப்பிடல, நாங்களும் லஞ்ச் சாப்பிடல. ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சவங்க தான் நாங்க டைரக்டா போய் ஈவினிங் டிஃபன் தான் சாப்பிட்டோம். நாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. லாஸ்டா அவங்க வீட்டுக்கும் போய் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்து அவங்க குழந்தையும் பார்த்ததுல வந்து ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அங்கேயே உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னோம். இந்த வீடியோ மூலமாவும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோவை நாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரும் மீட் பண்ணணும் அப்படிங்கறத எங்களோட ஆசை. பட் எங்கெல்லாம் குட்டி குட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். நேத்து அப்படிதாங்க மெரினா பீச் போயிருந்தோங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்ட ஒரு கும்பல் வந்து மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. மழைனால எங்களால மேற்கொண்டு அந்த இடத்துல கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. ஷூர், கண்டிப்பா நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவோம். அடுத்ததா நம்ம ஆன்மீக பயணம்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அங்கேயும் வந்து அதனால ஆண்டவே நம்ம அப்படியே மீட் பண்ணி போவோம். சரிங்களா? சரி, ஓகே. வீடியோக்குள்ள ஏற்கனவே போயாச்சு. நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த தோரணம் வந்து வெளியில வச்சா எடுத்துட்டு போயிடுறாங்க. நாங்களே எங்க பில்டிங்கை கேவலமா பேசக்கூடாது. பட் இருந்தாலும் என்ன பண்றது, அது நம்ம கேட்க முடியாது. நிறைய காணாம போயிடுச்சு. எங்களுக்கு அஸ்வின் வந்து எங்களை திட்டுன்னு திட்டுறான், கேமரா வீட்டுக்குள்ள வச்சு வெளியில வைக்க கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால இதை வந்து நம்ம வீடியோ டெக்கரேஷனுக்கு இங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோரணத்தை வந்து இங்கேயே வச்சுட்டோம் நாங்க. ஓகேங்களா? ராதாகிருஷ்ணர் இப்ப தெரியுதுங்களா? இவங்க வந்து ஏன் இந்த சாரி கட்டிருக்காங்க? கிருஷ்ணனோட ரெசம்பலன்ஸ் தான். சோ கிளாக் கீழ ஒரு ராதாகிருஷ்ணன். இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு இந்த கிரீன் ரொம்ப பிடிச்சதுங்க. அதனால ஓகே அப்படி சொல்லிட்டு இதை இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கிரீன் கிராஸ் கீழ போட்டுட்டு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் இருக்கட்டுமே சொல்லிட்டு தான் வந்து இந்த பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வாங்கியிருக்கோம். இதை இன்னும் ஃபுல் செட் பண்ணல, இன்னும் அரைக்குறையா தான் இருக்கு. இதில் லைட்டிங் போட்டால் எப்படி இருக்கு பாருங்க. சமையல் அது இந்த கிராஸ் பாருங்க, கிராஸ்ல அந்த லைட்டிங். சார் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த யானை கால் வச்ச மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அது மேலே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஒன் இம்பார்ட்டன்ட் மேட்டர், இந்த வால் க்ளவுடு நம்ம சொல்லியே ஆகணும். இந்த வால் க்ளவுடை வந்து நமக்காக சூப்பராக நிறைய மெமரிஸோடு வந்து எனக்காக ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஃபோட்டோஸ் பாருங்கள். இதெல்லாம் லாக்டவுன் டைமில் எடுத்த ஃபோட்டோஸுங்க. கரெக்டாக சொல்லமா? லாக்டவுன் ஃபோட்டோஸு. இது அச்சு பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ. இது ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது. இது ஒரு நாள் இது இந்த பட்டு சாரி இவர் எனக்கு வந்து ஆசையாக வாங்கி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா சொல்லமா? இது வந்து யூஏயில் வாங்கின பட்டு சாரி. ஸோ அது கட்டிட்டு எடுத்தது. போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் கோல்ட் செயின். இது வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம். இதுவும் வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோ தான். இது வந்து அச்சுக்குட்டி ஃபர்ஸ்ட் எஸ்எல்ஆர் கேமரா வாங்கும்போது அதில் ஒரு ஆப்ஷன் இருந்ததுங்க, பல்லு தெரிகிற மாதிரி சிரிச்சா தானா ஃபோட்டோ எடுக்கும்னு இவர் சொன்னார். அதை நாங்கள் நம்பவே இல்லை. அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்து அப்படியே உட்காந்து சிரிச்சோமா, அது ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆச்சு. அந்த ஃபோட்டோ தான் இது. இது எங்களுடைய 16th வெட்டிங் ஆனிவர்சரி, இவரோட பர்த்டே.
டேட் அண்ட் சன் காம்போ, இதெல்லாம் நம்ம ரீல்ஸ் எடுக்கும் போது எடுத்தது. இதுவும் எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோ. இது வந்து லடாக் ட்ரிப் போகும்போது எடுத்த ஃபோட்டோ. லடாக்கா செல்லமா திண்டிவனை தாண்ட எடுத்த ஃபோட்டோ. இது டேட் அண்ட் சன் காம்போ. இது வந்து இவரோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ஒரு சினிமால வந்து சாங் ஷூட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. இது வந்து கப்பிள் காம்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இது செல்லமா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஷார்ட்டே பேக்ல வந்துக்கிறேன், நகருங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த வால் கிளவுடு. இப்போ நம்ம இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கு வருவோம். இங்கே பார்த்தீங்களா புத்தா அழகா இருக்கார்ல, அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க. இது ஆக்சுவலாக இந்த பூஜை ஐட்டம்ஸ் வைக்கிற டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் இது. ஆனால் நான் வந்து இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன், யார் யாருக்கு எது வேணுமோ பார்த்துக்கோங்க. இங்கேயும் வந்து ஒரு ராதை கிருஷ்ணர் வச்சுருக்கோம். இங்கே வந்து ராதை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இதுவும் அந்த செட்டு தான். குட்டி குட்டியாக வைக்கணும், இனிமேல் தான் ஏதாவது வாங்கி வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த விநாயகர் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் விநாயகர் வச்சுருக்கோம். நடுவில் இது வந்துட்டு நம்ம பூ போட்டு வைக்கிற அந்த தொட்டி தான் இது. நான் அதை அப்படியே வந்து உல்ட்டாவாக கவுத்துட்டு அது மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் வச்சு ஒரு சின்ன மரம் வர மாதிரி வச்சுட்டேன். நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மைண்ட் வரிசை எனக்கு இப்போவும் கேட்குது, இதுதானே வந்து போதி மரம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? எங்கள் வீட்டு புத்தருக்கு இதுதான் போதி மரம். புத்தருக்கு இதுதான் போதி மரம். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி பெல்லோட வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த வால் கம்ப்ளீட் ஆயிடுச்சா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே ரைட் சைடு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஜம்போ ஃப்ரேம் ஒன்று மாட்டியிருக்கோம். ஆயில் பெயிண்டிங்கு சூப்பராக இருந்தது. ஐ திங்க் செல்லமா இது நம்மளுடைய லேட்டஸ்ட் ஃபேமிலி ஃபோட்டோ, அதனால இதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். அஸ்வினும் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தோம். அது அவங்க வந்து ஜூம் பண்ணும்போது நிறைய உடையுதுன்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கா கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ஃப்ரேம் போட்டு கொடுத்திருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. இந்த பக்கம் வந்து மாஸ்க் மேலே இது வந்து வாஸ்துக்காக வந்து சூரிய பகவானோட வச்சுருந்தோம். இந்த மாதிரி வந்து அழகாக க்ரீனிஷாக அந்த பூத்தோரணம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு பக்கம் ஒன் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் தான் வச்சுருக்கோம். ஒரிஜினல் வைக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர், இது ஒரு 20 kg வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ க்ரீன் கிராஸ் போட்டு அங்கே வச்சுருக்கோம். ஆர்டிஃபிஷியல் வச்சதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் தானே காஞ்சியே போகாது. ஆர்டிஃபிஷியல் தண்ணியே ஊற்ற வேணாங்க. ஆர்டிஃபிஷியலுக்கு ஆக்சிஜனே தேவை கிடையாது. வேற வழி கிடையாதுங்க. மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதெல்லாம் கேரியே பண்ண மாட்டான். ஸோ அதனால வந்து கொஞ்சமாவது நம்ம கிரீனிஷா இருக்கட்டுமே அப்படின்ற கான்செப்டை தான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கொண்டு வந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஒன்று ஒட்டி வச்சிருக்கோம். இதெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணுன்றது ஒன்று. ரெண்டாவது ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்ம மனசுக்கு. அதனால தான் பால்கனியில் நாங்கள் கிரீன் கிராஸ் வாங்கி போட்டிருக்கோம். வாங்க பால்கனியும் பார்ப்போம். எதனால் நாங்கள் கிராஸ் போட்டோம் சொல்லிட்டு இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும் போது அவ்வளோ ஒரு ஒரு அழகாக பச்சையாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நாங்கள் எங்கேயும் க்ரீன் கார்பெட் போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு நல்லா இருக்குங்க, நிற்கிறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் இந்த இடத்துல வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரவுண்ட் டேபிள், ஒரு காஃபி சாப்பிட்ற செட்டப் ஒன்று போடலான்னு இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பிளாக்ல போட மாட்டோம். நிறைய ரீல்ஸ்ல வரும், அதில் நீங்களே பார்த்துங்க. சரிங்களா? உன்னை நினைச்சாலே செந்தமிழும் கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுது. என்ன இது கூத்து சுண்டு விரல் தீண்ட பொம்பளைய போல வருது. ராசாவே உன்னால ஆகாசம் மண் மேல பூஞ்சோடி நான் தானே பொய்யில்ல. கோடி அருவி கொட்டுது அடியம் மேல, அது தேடி உசுர முட்டுதேனேதோ உன்னால. சின்னதாக வந்து பூஜை செட்டையும் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். அச்சுவோட வீட்டில் வந்து நான் ரொம்ப பூஜை எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணலை. ஸோ இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு வாராகி சிலை வச்சுருக்கேன், மணி அடிக்கிறது.
வாராகி அம்மன் சிலை வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம வந்து விளக்கு பொருத்தக்கூடாது, ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து சூடு தாங்காது, அதனால் அதை வந்து நான் பூ போட்டு வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகரோட வேல் ஏன் திரும்பி இருக்கிறது, முருகர் வச்சுருக்கேன், முத்து முருகர் வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு சாய்பாபா. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் இந்த வீட்டில் நான் வந்து பூஜை ஐட்டம்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். இன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன், அதனால் ஊதுபத்தி இதெல்லாம் கொஞ்சம் கீழே கொட்டி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய குட்டி பூஜை செட்டப்பு. இப்போதைக்கு டெம்பரவரியாக பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீட்டை வந்து வேறு ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடிந்த அளவுக்கு நாங்களும் டெக்கரேட் பண்ணுறோம். இல்லைங்க, நம்ம இன்னும் முடிக்கல, ஹால் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அச்சு வந்து அவனோட ரூம்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கான். ஸோ அவன் ரூம்க்கெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒன்னொன்னாவே செய்யப்படும். ஓகே வச்சலாமா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. இவனுக்கும் பசி எடுத்துக்கிச்சான், எனக்கும் பசி எடுத்துக்கிச்சு. அதனால அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட, உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட், உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட வந்து சந்திப்போம். ஸோ அநேகமாக இந்த விளாகுக்கு அடுத்த விளாக் வந்து இதிகாவோட ஒரு சின்ன அப்டேட் வந்துருக்கும். அது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேற வழி நீங்கள் பசிக்குது போய் சாப்பிட போகணும். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பாய் பாய். நீங்க எங்க வீட்டு ஒரு குட்டி பையனை பாய் சொல்லுவோம். பாய் பாய். Okay, see you, baby. Take care.